ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய நிலையில நேற்றைய தினம் திருச்சியில பரப்புரை செஞ்சாரு. இந்த நிலையில திமுக வேட்பாளரை ஆதரித்து அதே திருச்சியில பிரச்சாரம் செய்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தேவாலயங்களை இடிக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கிறது, வெறுப்பை பரப்பி மதவெறி அரசியல் செய்யக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கிறது, இப்பேற்பட்ட கட்சியை தோளில் தூக்கி வளர்க்கக்கூடிய கட்சியாக தான் அதிமுக இருக்கிறது. அந்த கட்சியை தோளில் தூக்கி வரக்கூடிய ஒரு கட்சி தான் அதிமுக. அந்த கட்சிக்கு மறைமுகமாக துணை போகிறவர் தான் விஜய் என்று கடுமையாக தாக்கி பேசியிருக்காரு. மேலும் விஜயின் சமீபத்திய அரசியல் செயல்பாடுகள் ஏற்கனவே விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில திருமாவளவனோட இந்த குற்றச்சாட்டு கவனம் பெற்றிருக்கிறது. இது குறித்த பின்னணி தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை நாளையோட நிறைவு பெற இருக்கு. வரக்கூடிய 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில அரசியல் கட்சிகள் தங்களோட பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தி இருக்காங்க. இதனிடையே நாளையோட இந்த தேர்தல் பரப்புரை நிறைவு பெற இருக்கிறதுனால தேசிய கட்சியை சார்ந்த தலைவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில விசிக தலைவர் தொல் திருமாவளவன் விஜயோட கட்சி 233 தொகுதிகளில் போட்டியிட இருக்கக்கூடிய நிலையில அவர் மீது திருமாவளவன் தொடர்ச்சியாக பல விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் திருச்சி கிழக்கில் திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய இனிகோ இருதயராஜ் வேட்பாளரை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்டார் திருமா. கிறிஸ்தவர்களை வெறுக்கிற கட்சி, பைபிளை கொளுத்துகிற கட்சி, தேவாலயங்களை இடிக்கிற கட்சி, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான மதவெறி அரசியலை, வெறுப்பு அரசியலை பரப்புகிற கட்சி பாஜக. அந்த கட்சியை தோளிலே தூக்கி வரக்கூடிய ஒரு கட்சி தான் அதிமுக. அந்த கட்சிக்கு மறைமுகமாக துணை போகிறவர் தான் நண்பர் விஜய். அவர் பெயர் சேஷத் விஜய். அப்போது அதே தொகுதியில போட்டியிடக்கூடிய தாவேக தலைவர் விஜயை கடுமையாக விமர்சித்தும் பேசினார். அவர் பேசும் பொழுது கிறிஸ்தவர்களை ஒடுக்கக்கூடிய கட்சி, பைபிளை கொளுத்துகின்ற கட்சி, தேவாலயங்களை இடிக்கின்ற கட்சி, மதவெறி வெறுப்பு அரசியலை பரப்பக்கூடிய கட்சி பாஜக. அந்த கட்சியை தோளிலே தூக்கி வரக்கூடிய கட்சி தான் அதிமுக. அந்த கட்சிக்கு மறைமுகமாக துணை போகிறவர் தான் விஜய் என காட்டமாக விமர்சித்திருக்காரு. அதோடு கிறிஸ்தவர்களுக்காக பல போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுத்திருக்கு. என்றைக்காவது விஜய், எடப்பாடி பழனிசாமி அது பற்றி பேசி இருப்பார்களா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கார்களா? மேலும் ஜோசப் விஜய் எந்த அடையாளமும் இல்லாமல் சினிமாவை வைத்து வாக்குகளை குவிப்பதற்கு முயற்சிக்கிறார். அவர் ஒரு நாள் கூட கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சட்டம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பாஜகவை எதிர்த்தது கிடையாது. இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஓட்டுகளை திட்டமிட்டு பிரிப்பதற்கு, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு கட்சி துவங்கியிருக்காரு விஜய். தனித்து போட்டியிட்டு ஆட்சியை பிடிக்க முடியாது என்பது அவருக்கு தெரியும். திருச்சி கிழக்குல கிறிஸ்தவர்கள் வாக்கை பெறுவதற்காக இந்த தொகுதியில நிற்கிறாரு. எனவே உங்கள் வாக்குகளை வீணாக்காதீர்கள், இரட்டை இலை விசிலுக்கு போட்டால் மோடிக்கு தான் அந்த ஓட்டுகள் போய் சேரும் என விமர்சனங்களை அடுக்கியிருக்காரு திருமா. அடையாளம் இல்லாமல் சினிமாவை வைத்து வாக்குகளை பிரிக்க முயற்சிக்கிறார். அவர் ஒரு நாள் கூட எஃப்சிஆருக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிற பாஜகவை விமர்சிப்பதில்லை. இஸ்லாமிய வாக்குகளையும் முஸ்லிம் வாக்குகளையும் திட்டமிட்டு பிரிப்பதற்காகவே, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காகவே கட்சி தொடங்கிய நண்பர் விஜய்.
இதனிடையே நேற்றைய தினம் தாவேக தலைவர் விஜய் திருச்சியில பரப்புரை செஞ்சிருந்தாரு. அப்போது மும்மதங்கள் சார்ந்த வழிபாட்டுல ஈடுபட்டவர் தேவாலயத்துல மண்டிக்கிட்டு பிரார்த்தனை செஞ்சாரு. இது சம்பந்தமான வீடியோக்கள் தான் இணையங்கள்ல ட்ரெண்ட் ஆனது. இதனை அடுத்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சமீபத்தில் நடந்த தாக்குதலுக்கு விஜய் குரல் கொடுத்தாரா என பலரும் சோசியல் மீடியாவில் கேள்விகளையும் முன் வச்சிட்டு இருக்காங்க. அண்மையில கிறிஸ்தவர்கள் மற்றும் தேவாலயங்கள் மீது தாக்குதல் நடந்தது. இதற்கு எதிராக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கட்சிகளும் குரல் கொடுத்த நிலையில தாவேக தலைவர் விஜய் இந்த சம்பந்தம் குறித்து கண்டனம் கூட தெரிவிக்கல. இந்த நிலையில தற்பொழுது தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல அவர் தேவாலயத்துல வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளது விமர்சனங்களை கிளப்பியிருக்கு. இதனிடையே நேற்றைய தினம் பெரம்பூர் தொகுதியில பரப்புரை மேற்கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சோம்பேறித்தனம் மற்றும் ஓய்வுக்கு பெயர் போன அட்டை கத்திகள் வேண்டுமா? தேர்தல் நாட்களில் மட்டுமல்ல, எப்போதும் பொதுமக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து நிவாரணம் அளிக்கக்கூடிய ஆர்.டி. சேகர் வேண்டுமா என விஜயை மறைமுகமாக அவர் விமர்சித்து பேசியதும் குறிப்பிடத்தக்கது. இது குறித்து நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.